சாந்தி எல்லாம் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? ரஜினியுடைய சிவாஜி படத்தில் சாகிற நாள் தெரிஞ்சால் வாழுற நாள் நரகமாயிடும் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ஸோ அது அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி ஜாதகம் இதெல்லாம் பெருசாக நம்ப வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைலாக் போடப்பட்டது. பட் அது ஒரு பஞ்ச் டைலாகாக இருக்கிறதுனால அது மக்கள் அதை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பஞ்ச் டயலாகில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சாகிற நாள் தெரிஞ்சால் வாழ்க்கை நரகமாயிடுமா? மேலோட்டமாக பார்த்தா ஆமாம் கரெக்டு தானே அப்படின்னு தான் தோணும். இன்னும் 2 மாதம்தான் உயிரோடு இருக்க போகிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ நான் போன அப்புறம் என் பொண்டாட்டி நிலைமை என்ன ஆகும், என் குழந்தை நிலைமை என்ன ஆகும், குடும்ப நடுத்தெருவில் நின்றுடுமே, இந்த மாதிரி பயம் வரும், வலி வரும், எல்லாமே உண்மை தான். ஆனால் அது திடீர்னு தெரிஞ்சாதான். எப்போவோ தெரிஞ்சிட்டா, பிறந்ததுலேருந்தே தெரிஞ்சதுன்னா, பிறந்ததுலேருந்தே தெரிஞ்சால் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா பிறந்த உடனே 60 வயசில் இவர் இறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டா பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் பிறந்து ஒரு 2 மாதத்துல இறந்துடும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது தெரியவே தெரியாது. அதனால் குழந்தைய பொறுத்த வரைக்கும் கவலை கிடையாது. எப்போவுமே சாக போகிறவங்களுக்கு கவலை கிடையாது, இல்லை மற்றவங்களுக்கு தான் கவலை. பட் இருந்தாலும் நம்மளை நம்பி சிலர் இருக்கிறாங்க அப்படின்னா கவலை வரும். அதனால் இது உண்மை மாதிரி தான் தெரியும். ஆனாலும் இது உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாது அப்படின்னா, அதாவது துக்கப்படுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். எப்போ சாக போகிறோன்னு தெரியுமோ தெரியாதோ, கண்டிப்பாக சாக போகிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக தெரியும் தானே? ஆனால் தெரியும், அது எப்போன்னு தெரியாததுனால அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி யோசிக்காமல் இருங்கன்றது தான் அந்த படத்தில் ரஜினி சொல்ல வர்றது. அதை பற்றிலாம் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி கண்டுக்கலைன்னா என்ன ஆகும், கண்டுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படி பார்க்கணும். கண்டுக்கலை அப்படின்னா கடைசி வரைக்கும் பணம், புகழ், பேர் இதை தேடியே புத்தி போயிட்டுருக்கும். நாளைக்கு சாக போகிறேன் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்ச ஒருத்தன் இன்றைக்கி பணம்னு பேய அலைவானா? பேர் புகழுக்காக அலைவானா? பணத்துக்காகவும் பேர் புகழுக்காகவும் கொலை பண்ணுற அளவுக்கு மிருகத்தனமாக மாறுவானா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதில் சிக்கி சின்ன பின்னமாவானா? அதாவது நாம் சாக போகிறது மட்டும் இல்லை, எல்லாருமே சாக போகிறாங்க அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இல்லையா? ஸோ ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு 70 வயசு தாண்டியாச்சு. இப்போ அவர் சொல்கிறார், நான் இன்னும் 4 வருஷத்தில் இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன். பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. 4 வருஷம் வரைக்கும் இவர் உயிரோடு இருப்பார்னு இவருக்கு எந்த நம்பிக்கையில் பேசிகிட்ருக்கார், இல்லையா? அப்போ 70 வயசு ஆகியும் அவருக்கு அந்த தான் யாருன்னு நிரூபிக்கிறதுல மட்டும்தான் அவருடைய கவனம் இருக்குது. அதுக்கும் மேலே சில விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க புத்தியிலே வரலை. குறிப்பாக பணக்காரங்களாக இருக்கிறவங்க, ஃபேமஸாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பேர் புகழை தேடி அல்லது பணத்தை தேடியே அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு 10 தலைமுறைக்கு தேவையான சொத்து ஆல்ரெடி இருக்குது. இன்னும் எதுக்கு சேர்க்குறாங்க, அது பின்னாடியே ஏன் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. காரணம் சாகிற தேதியை பற்றி அவங்க கவலைப்படாததுனால வந்த வினை. ஸோ அதாவது மக்கள் ஃபுல்லாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஏரியாவே மோசமானாலும் பரவாயில்ல, இங்கே விஷவாயு பரவுனா என்ன, தண்ணி மோசமானா என்ன அப்படின்ட்டு பெரிய பெரிய ஆலை கட்டுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதனால தான். சாகிற தேதி தெரியாததுனால தான். தெரிஞ்சிருந்தால் இப்படி பண்ணுவாங்களா? நம்ம சாக போகிறோன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும்
ஒரு வினாடியும் அதை தெரிஞ்ச மாதிரி, அதை உணர்ந்த மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை இல்லை. காரணம் அதை பற்றி கவலைப்படல. ஆனால் கவலைப்பட்டால் முதல்ல சுயநலம் இருக்காது. கொஞ்ச நாள் இருப்போம், கூப்பிட்டோடனே போயிடுவோம் அப்படிங்கிறது எப்பவும் இருந்துச்சுன்னா சுயநலம் இருக்காது. ஆனால் இதை மேலோட்டமாக நினைக்கும்போது அட போகும்போது போய்க்கலாம், இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீ நாளைக்கு சாகுற அப்படின்னா இப்படி வராது எண்ணம். அதேமாரி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் பார்த்திங்கன்னா, நாளைக்கு சாக போகிற ஒருத்தனை போய் பொண்ணுங்க கூட போய் கூத்தடிக்கிறதுக்கு விபச்சார விடுதிக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அது ஏதோ ஒரு ரொம்ப நல்ல விஷயம், அவன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்றது. ஆனால் இதோடைய பின்விளைவுகள் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அதேமாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 75 வயசு தாண்டிடுச்சு, 75 76 ஆகுது. அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய பையனுக்கு இந்த வீடை மட்டும் கட்டிட்டு, எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு வீடை கட்டிட்டேன்னா நான் நிம்மதியாக செத்து போயிடுவேன் அப்படிங்கிறார். 77 வயசில். அவங்க பையன் ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லை, அவனே கொடியாக சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறான். அவருடைய எல்லா பசங்களும் கொடியாக சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவருடைய கடமையாக அதை பண்ணணுமா, அப்போ நிம்மதியாக செத்துடுவாராம். ஸோ இது ப்ளஸ் எந்த நேரமும் காமம், இதை பற்றிய சிந்தனை, இதை பற்றிய பேச்சு, இதே தான் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் எப்படி நிம்மதியாக சாவேன்னு சொல்கிறார்? இல்லை, ஏன்னா இவ்வளோ ஆசை இருக்குது. ஆனால் நடுவில் ஒருத்தர் திடீர்னு அந்த வீடு கட்டாமல் இறந்து போயிட்டாலே அவர் நிம்மதியாக சாக மாட்டார். இவ்வளோ நாள் பார்த்து அது பாட்டுக்கு ஒரு 4-5 வருஷமாக கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைனால அது இழுத்து போயிட்டே இருக்குது. கட்டி முடிக்கிற வரைக்கும் இவருடைய உயிர் உடல்லே இருக்கும் அப்படின்னு என்ன கேரண்டி இருக்குது? ஏன்னா அது முடிகிறதுக்குள்ளே அடுத்த இலக்கு ஏதாவது ஒன்று வச்சுடுவோம். ஆனால் ஏதோ ஒரு இலக்கு பெண்டிங்லேயே தான் இருக்கும். ஒரு இலக்கு இல்லை, பல இலக்கு. ஏன்னா பல ஆசையெல்லாம் மனுஷனுக்கு இருக்குது. ஸோ அந்த பெண்டிங்லேயே இருக்கும். அந்த நேரம் எப்படி நிம்மதியாக உயிர் விட முடியும்? அதுனா நிம்மதியாக உயிர் விடுறது இல்லையா? ஸோ அப்போ இவ்வளவு பிரச்சனை ஒரு மனுஷனை பைத்தியக்காரனாக ஆக்குறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைலாக். இது ஆக்சுவலாக சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே மனிதர்கள் மத்தியில் இருக்கிற டைலாக் தான். ஸோ அது சினிமாவில் சொல்லும்போது இன்னும் அதிகமாக அது ஒரு அவங்களே அறியாமல் அவங்களுக்குள்ளே போயிடும். கண்டுக்காமல் இருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பழைய பாட்டில் கலைஞர் எழுதின பாட்டுன்னு நினைக்கிறாது. வருவது வரட்டும் என்று நினைப்பவன் மூடன் அப்படின்னு வரும். வாழ்க்கை என்னும் ஓடம் அந்த பாட்டில் வரும். இது அதுதான் வரது வரட்டும் அப்படின்னு நினைக்கிறது மூடன் அப்படின்னு இருக்கும். ஏன்னா குறிப்பாக இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியல. ஊனமாக பிறக்குது குழந்தை. எதனால் ஊனமாக பிறந்துச்சு? இதேமாரி என்னன்னா நமக்கு என்னென்னு கவலைப்படாமல் பணத்து பின்னாடியும் புகழ் பின்னாடியும் பொண்ணு பின்னாடியும் காமத்திலையும் மூழ்கி கிடந்ததுனால வந்த வினை தான் ஊனமாக பிறக்கிறது. சின்ன வயசுலேயே எய்ட்ஸ் வருது இல்லையா? குழந்தை பிறக்கும்போதே எய்ட்ஸோட பிறகு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கர்ம கணக்கில் தான் வருது. ஏன்னா எதை பற்றியும் கண்டுக்காமல் சுகபோகத்திலே மூழ்கி கிடக்கிறது. ஏன்னா உயிர் சாகாது. உடம்பு விட்டு உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு செத்து போகும், உயிர் சாகாது. அப்போ உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பேர குழந்தை, அடுத்த தலைமுறை இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டீங்களே, உங்களை பற்றி கவலைப்பட்டீங்களா? ஏன்னா நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து உங்களுக்கு வராது அடுத்த பிறவியில். உங்களுடைய குணம் எப்படியோ அதற்கேற்ற பிறவியை தான் எடுக்கும் ஆத்மா, அதாவது உயிர். அந்த உயிர் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அப்போ அந்த ஆத்மா எதை சேர்க்குது? ஆத்மா இல்லையா? இப்போ உங்களுடைய குழந்தை அந்த ஒரு பற்று வந்துடுச்சு, அதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடையது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல போய் பிறக்க போகிறீங்க. பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்டு இருக்கிற பிச்சைக்காரனு கூட பிறக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கலாம். உங்களுடைய கவனக்குறைவு
அங்கே அழைச்சிட்டு போயிடலாம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணீங்க இல்லையா? போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணிவிட்டு இப்போ பணக்காரனாக பிறந்துட்டோம், அல்லது பணத்தை அடையக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது. அடுத்த பிறவியில் அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ முன்னாடி செஞ்ச கர்மத்தின் பலனை இப்போ அனுபவிச்சிட்டிங்க. இனி அடுத்த பிறவியில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு இப்போ ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? ஆத்மாவுக்கு வருமானம் சேர்த்துருக்கிறீங்களா? இல்லை ஆத்மாவுடைய வருமானம், ஆத்மாவுக்கு வருமானம் சேர்த்துட்டிங்கன்னா அது இந்த உடலை விட்டு அடுத்த உடல் போனாலும் அது தொடரும், அந்த வருமானம் உங்களுக்கு வரும். உதாரணத்துக்கு நிறைய ஏழைகளுக்கு அன்னதானம் அந்த மாதிரி பண்ணுறீங்க, பொருளுதவி அப்படிலாம் பண்ணுறீங்கன்னா அடுத்த பிறவியில் பணக்கார குடும்பத்தில் பிறப்பீங்க. ஸோ பணக்கார குடும்பத்தில் பிறந்து அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த குணமே உங்களுக்கு போனாலும் போயிடலாம், போய் யாருக்குமே கொடுக்காம அப்புறம் பணம்னு கூட போயிருக்கலாம். ஸோ அப்படி தான் இப்போ பணக்காரராக இருந்து மீண்டும் பணம்னு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நல்லா உதவியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இன்றைக்கி உலகமே சுயநலமாக மாறும்போது அவங்களும் சுயநலமாக மாறிடுறாங்க, சுத்தமாரும் ஆத்மாவுடைய வருமானத்தை அழிச்சிடுறாங்க. ஒன்றுமே, ஏன்னா இவ்வளவும் சம்பாதிச்சாலும் இவங்களால் எதுவும் பண்ண முடியாது. எந்த நேரம் வேணாலும் உயிர் போயிடலாம், உயிரே இருந்தாலும் சுகர் வந்தால் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணக்கூடிய உடல் வலிமை இருந்தாலும் அவங்க அதுக்கு முதல்ல நேரத்தையும் செலவு பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் சந்தோஷம், அதை செலவு பண்ணுறது கூட அவங்களுக்கு டைம் இல்லாத அளவுக்கு சம்பாதிப்பாங்க. காரணம் சாகிற நாளை பற்றி கவலையே படாமல் இருக்கிறதுனால. இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்க, கற்பழிப்பு, விபச்சாரிகள், ரவுடிசம் பண்ணுறவங்க, கொள்ளடிக்கிறவங்க, பணத்துக்காக அந்த செயினை பறிக்கிறதுக்காக ஒருத்தர் உயிரே கழுத்தே அறுபட்டாலும் கவலைப்படாமல் போகிறவங்க, இவங்க எல்லாருமே சாகிற நாளை பற்றி கவலைப்படுறதில்லை. சாகிற நாளை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாததுனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலுன்னா, கவலை இல்லாதனால தான் வாழறனால அவங்க நரகமாக மாற்றுறாங்களே. ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது தொடரும், அதோடைய தண்டனையும் தொடரும், தப்பு செய்கிற குணமும் தொடரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்டனையை இவங்க அதிகப்படுத்திகிட்டே இருப்பாங்க, ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சொத்தெல்லாம் சேர்த்து அவங்க குடும்பம் அப்படியே பிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம்ல உலக அளவுலேயே. அதேமாதிரி பிஸ்னஸ்மேன் எல்லாருமே. அப்போ ஆனால் சாகிறதை பற்றி கவலைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. செத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அடுத்த பிறவி இப்போ நான் செய்கிற கர்மம் தான் நிர்ணயிக்குதுன்ற கவலை ஒருத்தருக்கு இருந்தால் அவங்க முதல்ல அமைதியாக இருப்பாங்க. தேவையற்ற அகங்காரம் இருக்காது. காமம்னு காமத்தில் மூழ்கி கிடக்க மாட்டாங்க. இதை பிடிச்சிக்கணும் அதை பிடிச்சிக்கணும், இது என்னதுன்ற பற்று இருக்காது. ஏன்னா நானே போயிடுவேன். அதேமாரி என்னுடையவங்களாக்கணும், அவங்க கூட எப்போ வேணாலும் போயிடுவாங்க இல்லையா? அப்போ கல்யாணம் பண்ணும் பொழுதே அந்த மனைவி எப்பொழுதும் என் கூட இருப்பா, இந்த கணவன் எப்பவும் என் கூட இருப்பான் அப்படின்ற உணர்வு இருக்காது. அதுலேயே அந்த பற்று வரும்போது தான் அவங்க நம்மளை விட்டு போகும்போது நோயினாலேயோ இல்லை வேறு எந்த காரணத்தினாலேயோ அல்லது நமக்கு துரோகம் செஞ்சுட்டோ போனால் கூட துடிக்க மாட்டீங்க. அதேமாரி குழந்தை பிறந்தோடனே வந்துச்சு, இதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்துச்சு, யாருக்கோ குழந்தையாக இருந்தது, அங்கே செத்து இங்கே வந்துருக்குது. ஒரு குடும்பத்தை அழ வச்சுட்டு இங்கே சந்தோஷத்தை கொடுக்க வருது. இதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்னா என்ன மாதிரி பைத்தியக்காரன் யாரும் கிடையாது. ஏன்னா இன்னொரு இடத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்க இங்கே அழ விட்டுட்டு ஓடிடும். அப்போ பற்று இல்லாமல் இருப்போம். எப்போ அதை சாகிற நாள் தெரிய தேவையில்லை, அது கண்டிப்பாக சாகுன்ற உணர்வு எப்பவும் இருந்தால், அதாவது அது உயிர் இந்த உடலில் தற்காலிகமாக இருக்குது, அதோடைய கணக்கு முடிஞ்சிடுச்சு, நேரம் வந்துடுச்சுன்னா பறந்துடும் அப்படின்ற நினைவு எப்பயும் இருந்தால் தேவையில்லாமல் பற்றில் மாட்டிக்க மாட்டோம். அதேமாதிரி மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுத்து அவங்க உயிரையும் பறித்து சம்பாதிக்கணும், பதவி அடையணும், அந்த எண்ணம் இருக்காது. ஏன்னா அப்படி நான் பண்ணேன்னா அடுத்த பிறவி அவ்வளோ மோசமான பிச்சைக்காரனாக ஊனமாக பிறப்போம். அல்லது பணக்கார வீட்டிலே பிறந்தாலும் திடீர்னு அனாதை ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லை. நல்லா பணக்காரங்களா ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிஜ உதாரணம். ஒருத்தங்க ஒரு லேடி வெளிநாட்டுக்கு போகிறாங்க,
அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படியோ பெண்களை வச்சு விபச்சாரம் பண்ணால் நல்லா சம்பாத்தியம் வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க இந்தியாவிலேருந்து சில பெண்களை வேலை வாங்கி தரேன்ட்டு அழைச்சிட்டு போய் அங்கே போய் விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. இப்படியே நிறையா சம்பாதிச்சு அந்த கேரக்டர் பிடிக்காமல் ஹஸ்பண்டும் விட்டுட்டே போயிட்டான். போய் அவர் வேறு கல்யாணம் பண்ணிட்டார். ஸோ நிறைய சம்பாதிச்சிட்டாங்க கோடியாக. ஸோ இங்கே வரும்போதெல்லாம், இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் அதை நிறைய பேருக்கு வட்டிக்கெல்லாம் விடுறாங்க. அப்போ திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேன்சரோ கிட்னி ஃபெயிலியர் ஆமாம், கிட்னி ஃபெயிலியர். படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு நெருங்கிய சொந்தம் ஒருத்தரும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க. கூட பிறந்தவங்க கூட சகோதரனோட சேர்ந்து. அப்போ அவங்க அங்கேருந்து பணத்தை எல்லாம் சகோதரனுக்கு தான் அனுப்புகிறாங்க. அடுத்தது சாகிற டைம்லையும் அந்த சகோதரனுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் காசு இருக்குது எல்லாமே. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு காலேஜ் படிக்கிற வயசில் பொண்ணு இருக்குது. காலேஜ் படிக்கிற வயசில் ஒரு பையனும் இருக்கிறான். ஆனால் அப்பா ஏற்கனவே இல்லை, அம்மா தான் இருக்கிறாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போ அவங்க அனாதை. அந்த காசு எங்கே இருக்குது எல்லாமே அந்த தம்பிக்கு தெரியும். தம்பி என்ன பண்ணால் ஒரே மாதத்தில் அதை அழிச்சிட்டு என்கிட்ட இல்லை, நான் வேணால் பொறுமையாக கொடுக்குறேன், என்கிட்ட அவங்க கொடுக்கவே இல்லைன்ட்டான். கொஞ்சோண்டு தான் கொடுத்தாங்க, நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சதா தண்ணி அடிச்சுக்கிட்டு இப்படியே இருக்கிறான். பயங்கரமாக அப்படியே கடன்னு முன்னேறினாங்க. எப்பட்றா இது என்ன ஏதோ நோட்டுக்கிட்ட அடிக்கிறானா அப்படின்ட்டு ஊரே பார்க்குற அளவுக்கு இதை கட்டுறான் அதை கட்டுறான் என்னென்னமோ பண்ணான். ஆனால் இது இப்படி தான் காசு வந்ததுன்றது அவங்க இறந்த பிறகு தான் தெரியும். இப்போ அந்த பொண்ணை வளர்க்குறது கூட யாரும் இல்லை. கஷ்டப்பட்டு அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வளர்க்குறாங்க, ஆனால் காசே இல்லை, சுத்தமாருமே இல்லை. அந்த பொண்ணு அனாதையாக இருக்குது, காலேஜ் படிக்கிற பொண்ணு. இப்போ பாருங்கள், இது இன்னொன்று என்னென்னா அந்த ஆத்மா சாகாது, அதாவது போய் மறுபிறவை எடுக்காது, உடனே பேயா அலையும் துடிக்கும். ஏன்னா இதுக்காக தானே இவ்வளோ நான் சேர்த்தனே. அப்போ பல பெண்களுடைய சாபம், அந்த பல பெண்கள் பெற்றவங்களுடைய சாபம் எல்லாம் தாக்கியே தீரும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தப்பிக்கவே முடியாது. ஸோ அந்த ஆத்மா இன்னொரு பிறவி எடுக்காமல் பேயா அலைஞ்சிட்டு இருக்கும். தன்னுடைய மகள் இப்படி பண்ணுறாங்க, இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்களே, வேண்டா வெறுப்பாக வளர்க்குறாங்க. ஆனால் அவங்க கோடீஸ்வரி, ஆனால் அந்த கோடி எங்கே இருக்குதுன்னே தெரியல. இப்போ கடன் கொடுத்தவங்களாம் எங்களுக்கு கொடுக்கலையா, அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டுமே சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ பாருங்களாம், காசும் நிறையா வருது, அது எதுக்கு வட்டி விட்டு சுத்தமாக போயிடுச்சு இல்லையா? முஸ்லீம் மதத்தில் இது ஒரு பெரிய நல்ல பழக்கம், வட்டி கொடுக்காதுன்றது. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக காசு ஆசைப்பட்டு, அதாவது வழி இல்லாமல் வட்டிக்கு விடுறது. ஆனால் அப்படி யாருமே வட்டிக்கு விடுறதுனாலே பேராசையில் தான் பண்ணுவாங்க பெரும்பாலும், இல்லையா? ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வட்டிக்கு விடுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இறந்த பிறகு அந்த காசு வரவே வராது அவங்க குடும்பத்துக்கு. இப்போ அது எவ்வளோ பெரிய நஷ்டம் இல்லையா? இவங்க மட்டும் அனுபவிக்கிறதுக்கு இவங்க வட்டியே விட தேவையில்லையே. நல்லா குடும்பம்லாம் பக்காவாக இருக்கணும்னு தான் வட்டிக்கு விடுறான், ஆனால் அது நடக்கிறதே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காசுனால் அவங்க நிம்மதி இழந்து உடலும் கிடைக்காம பேயாக அலைஞ்சிட்ருக்குறாங்க. அந்த பாவத்தை அந்த குழந்தையும் சுமந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த குழந்தை சுமக்குதுன்னா அது முந்தைய ஜென்மத்தில் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி இருந்தால் தான் இந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கும், அதுவும் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் காரணம் என்னென்னா காசை தவிர வேறு எதை பற்றியுமே சிந்திக்காமல் வாழறது. மரணம்னு ஒன்று வரும், அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும், மற்றவங்களெல்லாம் கூட விட்டுருங்க, குடும்பத்தெல்லாம் விட்டுருங்க, அடுத்தது நீ எங்கே போய் பிறப்ப? ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் பிறக்கும், அதாவது கருவில் ஆத்மா நுழையும் போது என்ன ஆகும்னா காட்சி கிடைக்கும், முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச பாவமெல்லாம் வரும். ஸோ 6 ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் 4வது மாதத்தில் தான் ஆத்மா பிரவேசிக்கும். ஸோ அப்போ தான் அந்த உடல் அசையும், அது வரைக்கும் அசையாது, அது வரைக்கும் அது வெறும் பிண்டம் தான். அப்போ 4வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்கும் ஆவரேஜாக 6 மாதம் தொடர்ந்து தண்டனை, தொடர்ந்து செஞ்ச பாவம், இதனால் உன்னுடைய குழந்தை எப்படி இருக்கிறாங்கன்றத அதுக்கு காட்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
அப்படி துடிக்கும். நான் இப்படி விட்டுட்டேனே என் குழந்தைன்னு துடிக்கும். ஆமாம், நான் எவ்வளோ பெரிய பாவம் சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு பொண்ணையும் அப்படி அவங்க பலவந்தப்படுத்தும் போது அந்த பொண்ணு எப்படி துடிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச அக்கான்னு தானே வந்தேன், ஒரு பெண்ணே இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்த்தோம்னா எப்படி துடிச்சிருக்கும் அந்த ஆத்மா. ஸோ எல்லாத்தையும் நினச்சி துடிக்கும். அதுக்கும் மேலே அது எந்த இடத்துல பிறகுதுன்னு கர்ப்பத்தில் இருக்கும்போதே தெரிஞ்சிடும். எந்த குடும்பத்தில் பிறக்க போகுது, அதுக்கு உடல் எப்படி இருக்கும், ஊனமாக இருக்குமா, அதுவுமே தெரியும். அப்போ துடிக்கும். அதுதான் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனன்றது, சாகும்போது சங்கரான்னு என்ன பிரயோஜனம்னு சொல்கிறது. ஸோ சாகிற நாள் அது முக்கியம் இல்லை. கண்டிப்பாக சாக போகிறோம், கண்டிப்பாக ஆத்மா இந்த உடலை விட்டு கொஞ்ச நேரத்தில் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சால் இங்கே இருக்கிற எதன் மீதும் பற்று இல்லாமல் நிலையான ஒன்றை மட்டும் பற்றி இருக்கும் இறைவன் இல்லையா. ஸோ அவருடைய வழியை மட்டும் கேட்கும். அழியக்கூடிய மனிதர்கள் சொல்கிற வழி பின்னாடி போய் தன்னுடைய வாழ்க்கையை, நிம்மதியை எல்லாத்தையும் இழக்க மாட்டான் இல்லையா. ஒருத்தருக்கு துக்கம் கொடுத்தா நம்ம முதல்ல நிம்மதியாக இருக்க முடியுமா இல்லையா. கொள்ளையடித்து பணம் சேர்த்தா எந்த நேரம் வேணாலும் போலீஸ் ரெய்டு வரலாம், டேக்ஸ் ரெய்டு வரலாம், அல்லது நம்மக்கிட்டே கொள்ளையடிப்பாங்க. இது எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ அப்போ எங்கே அவங்க நிம்மதியாக இருக்க முடியும்? கடைசி வரைக்கும் நிம்மதி இருக்காது. பைபிளில் ஒன்று இருக்கும், என்னென்னா அளவுக்கு அதிகமாக பணம் சேர்க்குறவன் அவன் பணத்தை மற்றவங்க தான் உட்காந்து சாப்பிட்டு அழிப்பாங்க, அவன் அதை சும்மா பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தணும்னு எப்போ தோணும்? நம்ம இறந்துடுவோம், அடுத்த பிறவிக்கு இப்போ புண்ணியம் சேர்க்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தான் தோணும். அந்த காலத்தில் ஒரு 2-3 தலைமுறை முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பணக்காரங்க அவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னா அது அப்படியே அனாதை இல்லத்துக்கு அது மாதிரி எழுதி வச்சுருவாங்க, கோயிலுக்கு அந்த மாதிரி எழுதி வைப்பாங்க. இன்றைக்கி யாருக்காவது அந்த மனசு வருமா? பெத்த பையனுக்குமே கூட எழுதி வைக்கிறது கிடையாது இப்போல்லாம் இல்லையா. அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை. கர்மம் நல்லா இருந்தால் அடுத்த ஜென்மம் நம்ம எடுக்க போகிற குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் செஞ்சு ஒரு மோசமான குடும்பத்திலே பிறந்திருந்தால் கூட நீங்கள் இந்த பயம் வச்சு உங்களுடைய காரியத்தை யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் அற வழியில் தர்மத்தின் பாதையில் மற்றவர்களுக்கு தர்மம் பண்ணி வாழ்க்கையை செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த தர்மம் உங்களை காப்பாற்றும். ஆச்சரியமாக இருக்கும், எப்படி தான் காப்பாற்றுனே தெரியாது, எப்படியாவது காப்பாற்றும். உங்களுக்கு அந்த பயமே இருக்காது. ஆனால் ஒன்று, தர்மம் பண்ணுறன்றதுலேயும் கவனம் இருக்கணும். இப்போதைக்கு ஞானத்தை தர்மம் பண்ணால் போதும். ஏன்னா மற்றதை பண்ணுறதுக்கு நிறைய இயக்கங்கள் இருக்குது. ஏன்னா அன்னதானம் தான் சிறந்த தானன்ட்டு ஆடு மாடெல்லாம் வெட்டி போடுறாங்க, பிரியாணியாக போடுறாங்களாம், கேட்டால் அன்னதானமாக. ஸோ அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா. ஸோ அதுக்கே தண்டனை அனுபவிப்பாங்க. இவங்க அன்னதானம்னு நினச்சி பண்ணதுக்கே தண்டனை அனுபவிப்பாங்க. இப்போதைக்கு அது பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, ஏன்னா சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போ முக்கியமானது இந்த ஆத்மாவை பற்றிய ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும். அதுதான் யாருக்குமே இல்லை. அதனால தான் உலகம் இவ்வளோ மோசமாயிடுச்சு. ஸோ ஆத்மாவுடைய என்ன சொல்கிறது, ஆத்மாவுடைய மகாசத்ரு அப்படின்னு 5 விகாரங்களை சொல்லலாம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் இணைந்து இருக்குது. அந்த இணைந்த ரூபம் பேர் தான் 10 தலை ராவணன். அவங்கிட்ட தான் எல்லா ஆத்மாவும் இன்றைக்கி அடிமையாக இருக்குது. அதிலிருந்து விடுபடணும். விடுபடுறதுக்கு இறைவன் ஞானம் கொடுக்குறார். உங்களுடைய ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. இதோடைய அப்பா தான் கடவுள். அவர் செம்பொன் நிறமான உலகத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். ஸோ இந்த செம்பொன் நிறமான உலகத்தை பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். நாம் உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மா இங்கே தான் இருக்கும். நாம் உடல் எடுத்து இந்த பூமியை முதல்ல பிறவி எடுக்கும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், அங்கே தேவதையாக பிறப்போம். பிறகு மறுபிறவி எடுத்து 2500 வருஷம் கழித்து இந்த பூமி நரகமாகும். அப்போ சாதாரண மனிதர்களாக பிறந்து துக்கம் அனுபவிப்போம். ஏன் துக்கம் அனுபவிக்கிறேன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகிடும் நரகத்தில். சொர்க்கத்தில் அடிமையாக மாட்டோம். காரணம், நான் உடம்புன்ற உணர்வே இருக்காது.
கரெக்டாக சொல்லணும்னா சாகிறத பற்றி கவலைப்படலைன்னா அவன் உடல் உணர்வில் இருக்கிறான்னு அர்த்தம். ஆனால் இவங்க உடல்ன்ற உணர்வில் இருக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா, நான் உயிர், புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் அதேமாதிரி ஆத்மாவாகவே பார்ப்பாங்க. அதனால் அந்த ஆத்மா மேலே ஈர்ப்போ பற்றோ வெறுப்போ எதுவுமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு எனக்கு இந்த உடல் கிடச்சிருக்கு, இதை வச்சு நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த உடம்பு நான் கிடையாது, எப்போ வேணாலும் இதை விட்டு போயிடுவேன். ஆனால் நான் செய்கிற கர்மத்துடைய பலன் அது தொடரும், ஆத்மா அனுபவிக்கும். அது இதே உடல் அனுபவிக்குதா, அடுத்த உடல் எடுக்குதா, இல்லை அதுக்கு அடுத்த உடலை போய் அனுபவிக்குதா, ஆனால் அனுபவிச்சே தீரும். இந்த ஞானம் இருக்கிறதுனால எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி தேவதையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்படி தப்பே பண்ணாமல் கரெக்டான காரியம் பண்ணதுனால அவங்க எண்ணத்துக்கு பயங்கர சக்தி இருக்கும். அவங்க எது நினச்சாலும் நடக்கும். அங்கே காமம் கோபம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் கல்யாணமாகவும் குழந்தை பிறக்கும். எப்படி? யோக பலத்தின் மூலம், எண்ணத்தின் மூலமாகவே. மனைவியும் கணவனும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கரு உருவாள், கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். ஆனால் காமத்தினால கிடையாது. இச்சையாக பார்க்கணுன்ற எண்ணம் கூட அங்கே வராது. அதனால தான் அதுக்கு பேர் சொர்க்கம். அங்கே வாழ்ந்த தேவதைகளுக்கு தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்டுருக்குறோம். அப்படி வாழ்ந்த. ஸோ இப்போ நரகத்தில் இருக்கிறோம். கலியுகத்துடைய கடைசி 100 வருஷத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த 100 வருஷம் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஏன்னா இந்த பூமி மறுபடியும் சொர்க்கமாக போகுது. இந்த 5000 வருட காலச்சக்கரத்துடைய சிறப்பம் சொன்னேன்னா இதில் என்ன நடந்துச்சோ அதே தான் துல்லியமாக நடக்கும். உதாரணத்துக்கு சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனா நான் தான் இருந்தேன்னா இப்போ நரகத்தில் இருக்கிறேன், மீண்டும் நாராயணனா நான் தான் ஆகி ஆகணும். அப்போ மீண்டும் அந்த குணத்தை நான் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா குணத்தை தான் ஆத்மா எடுத்துகிட்டு போகும். சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. உடலையே பார்க்க மாட்டாங்க, ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. யாருக்கும் எந்த விதமான துக்கமும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த குணத்தை எல்லாம் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்ற. எப்படி எடுத்துகிட்டு வர்றது இல்லையா? ஸோ முற்றும் துறந்த முனிவனுமே மயங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பெண்களை அலையிற கலியுக இறுதியில் இருக்கிறோம். அப்போ எப்படி அது முடியும்? காட்டுக்கு போன சன்னியாசியே காமத்தில் தடுமாறிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ வீட்டில் இருந்துட்டு எப்படி காமத்தை வெல்ல முடியும்? இறைவன் சொல்கிறார், முடியும். என் நினைவில் இருந்தால் உங்களால் முடியும். என் நினைவில் முழுகுங்க. இறைவன் எப்படி இருக்கிறார்? நட்சத்திரம் மாதிரி இருக்கார், செம்பொன் நிறமான உலகத்தில். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இறைவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் அழியக்கூடிய உடல் இல்லை, அழிவற்ற ஆத்மான்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த நொடி என்னுடைய கடைசி நொடி. எந்த நொடி வேணாலும் ஆத்மா பிரிஞ்சிடும். இப்போ மரணம்லாம் அப்படி தானே இருக்கிற. கம்முன்னு போய் படுக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்குன்றாங்க, போயிடுறாங்க. ஸோ எந்த நேரம் வேணாலும் உயிர் போகும். அப்போ அதுக்குள்ளே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை நான் வென்றே ஆகணும். வென்றுட்டா என்ன ஆகும்னா ஆத்மா தூய்மையாகிடும். இறைவனை நினைக்க இந்த இடம் துடிக்கும். அப்போ என்னன்னா ஆத்மாவில் இருக்கிற பாவம்லாம் எரியும். இப்போ எந்த அளவுக்கு தூய்மையாச்சோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே பிறப்போம். இல்லாட்டினா சொர்க்கத்துடைய பாதியில் பிறப்போம், அல்லது சொர்க்கம் முடிஞ்ச அப்புறம் தான் பிறப்போம். அது வரைக்கும் மேலே ஆத்மா இருக்கும். ஏன்னா நரகம் முடிஞ்சு சொர்க்கம் வர்றதுக்கு நடுவில் உலக அழிவு ஏற்படும். ஸோ அதுக்காக தான் உலக போர், இயற்கை சீற்றங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறோம். இதெல்லாம் எச்சரிக்கை. ஆனால் இதெல்லாம் இருந்தும் சாகிறத பற்றி கவலையே படலைன்னா நம்மள மாதிரி பைத்தியக்காரங்க யாருமே கிடையாது. ஸோ இறைவன் எச்சரிக்கை கொடுக்குறார். ஸோ இது மாதிரி எங்கள் மூலமாக ஞானத்தை கொடுக்குறார். ஸோ இதை உதாசீனப்படுத்தாமல் இல்லையா, எவ்வளோ சிம்பிளாக எந்த மதத்திலேயாவது நீங்கள் தான் நாராயணனாக இருந்தீங்க, மீண்டும் ஆக போகிறீங்க, இதுக்கு என்னை நினைக்கணும், அவ்வளோதான். இந்த இருக்கு பாருங்கள் நட்சத்திரம் மாதிரி, இந்த மாதிரி இறைவனை நினைங்க. இதே மாதிரி தான் நீங்களும் புருவ மத்தியில் இருக்கிறீங்க. உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைங்க, அவ்வளோதான் இறைவன் கொடுக்குற ஞானம். இவ்வளோ சிம்பிளாக எங்கேயாவது எந்த மதத்திலேயாவது சொல்லப்பட்டிருக்கா? காம மகா எதிரின்னு எங்கேயாவது யாராவது கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? மதத்திலேயோ அல்லது சயின்ஸ்லேயோ கிடையவே கிடையாது. ஏன்னா பெரும்பான்மையான நோய்கள் காமத்தினால தான் வருது. கல்யாணம் ஆன பிறகு தான் பெரும்பான்மையான நோய் வருதுனாலே அதுக்கு காமத்துக்கு தொடர்பு இருக்குதுன்ற விஷயம் கூட யாருமே யோசிக்கலை. என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ தான் இறைவன் இந்த விஷயத்த சொல்கிறார். காமமே ஒரு மிகப்பெரிய எதிரி. யாரோ ஒருத்தரோட இல்லை, உங்கள் மனைவியோட காமம் வச்சாலுமே தப்பு தான். ஸோ இந்த விஷயத்தை தான் இப்போ இறைவன் சொல்கிறார். ஆனால் அது இறைவன் சொல்கிறத கேட்கணும், இறைவன் நினைவிலே இருக்கணும். இந்த ஞானத்தை எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு வர வைக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை சாப்பாடு போட்டாலே புண்ணியம்னு நினைக்கிறாங்க. இங்கே சொர்க்கத்தில் பல பிறவி 2500 வருஷத்துக்கு நீங்கள் சாப்பாட்டை பற்றி கவலையே பட தேவையில்லை. சாப்பாட்டுக்காக உழைக்க தேவையில்லை. எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் சில வேலை செய்வாங்க. ஆனால்
சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பண்ண மாட்டாங்க. தங்க வயிறு வைடூரியம் கொட்டி கிடக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. அப்போ எவ்வளோ அன்பான உலகமாக இருக்கும் யோசிச்சுப்பாங்க, எவ்வளோ ஆனந்தமான உலகமாக இருக்கும் யோசிச்சுப்பாங்க. அந்த மாதிரி உலகத்துக்கு இதே ஆத்மா போய் தேவதை உடலை எடுக்கணும். இந்த கவலை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எந்த நொடி வேணாலும் உயிர் போயிடலாம். ஒரு வினாடி கூட என்னுடைய பார்வையில் காமமோ கோபமோ பற்று பேராசை அகங்காரம் இருக்கக்கூடாது. என்னுடைய வார்த்தையில் இருக்கக்கூடாது. என்னுடைய எண்ணத்தில் கூட இருக்கக்கூடாது. அந்த கவனம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எப்போ? சாகர நாளை பற்றி கவலைப்படும் பொழுது. எந்த நொடி வேணாலும் வரும், அதுக்குள்ளே நான் பக்காவாயிடணும். ஏன்னா இப்போ நான் கவனக்குறைவாக இருந்தால் அதாவது ஒன்ஸ் பிறவி எடுத்தால் ஃபுல் இந்த 5000 வருஷத்தை ஒரு கல்பணும். ஸோ அந்த கல்பம் முடியும் போது தான் போக முடியும். உலகம் அழியும் போது தான் போக முடியும். அது வரைக்கும் யாரும் இறைவன் கிட்ட போக முடியாது. அப்படி சொன்னது எல்லாமே பொய் தான். யாரும் ஜோதியெல்லாம் கலக்கிறது கிடையாது. ஆனால் எல்லோரும் ஒன்றா போயிடுவாங்க. ஆனால் எல்லோரும் ஒன்றா வர மாட்டாங்க. எந்த அளவுக்கு இப்போ ஆத்மாவை தூய்மையாக்குறோமோ அந்த அளவுக்கு முன்னாடியே வரும். ஏன்னா அவ்வளோ தூய்மையான உலகம் சொர்க்கம். வைர வைடூரியம் இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும், இயற்கை வளங்கள் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மனிதர்களுடைய குணங்களும் அவ்வளோ சதோப்பிரதானமாக தெய்வீகமானதாக இருக்கும். அந்த குணத்தை நீங்கள் இப்போ வளர்த்துக்கிட்டிங்கன்னா வந்துடுவீங்க. இல்லாட்டினா சாகும்போது உங்களுடைய குணம் என்ன நிலைமையில் இருக்குதோ அந்த நிலைமைக்கு இந்த உலகம் கீழான நிலை அடையும் போது தான் பிறப்பீங்க. ஸோ மிக உயர்ந்த உலகம் வரப்போதுன்னா உங்களுடைய குணங்களும் மிக உயர்ந்ததாக இப்போவே நீங்கள் மாற்றிக்கணும். ஏன்னா ஆத்மா அந்த குணத்தை தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ இதை பற்றிய கவலை எப்போவுமே இருக்கணும். சரி, இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும்னு சொன்னோம் இல்லையா? அது எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. அந்த ராஜயோக தியான நிலையங்களின் முகவரி வேணும்னாலும் அல்லது இதே அதை முரளி அப்படின்னு சொல்லுவோம். சிவன் பேசுகிற அந்த மகா வாக்கியம். ஸோ கடவுள்னு சொல்கிறது சிவனை தான் சொல்கிறோம். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, பரமபிதான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவர் நேரடியாக இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதை கேட்கணும், அதை தான் முரளின்னு சொல்லுவோம். அதை யூடியூப்பில் கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். கூடவே ராஜயோக தியான நிலையங்களின் முகவரி அல்லது இந்த வீடியோ லிங்க், முரளியோடைய லிங்க்லாம் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. +91 98 946 71743. ஸோ இங்கே நாங்கள் கடவுளை அப்பான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் எல்லாருக்கும் அப்பா, எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையிறதுக்கான வழியை கொடுக்குறார். அதனால் அவர் அப்பா. நம்மள மாதிரி அவர் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரல. அவ்வளோ அன்பான அப்பா. ஸோ அப்பான்றதை ஹிந்தியில் மரியாதையாக பாபான்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு டவுட். ஏன்னா இப்படி சொல்லி முரளி கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே எல்லாம் சிவன் சிவன் சொல்லிட்டு இங்கே பாபான்னு பிடிக்கிறீங்களே, ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ் ஆகுதே அப்படின்னு சில சகோதரிகள் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்போவே அது சொல்கிறேன். சிவனைத்தான் பாபான்றோம். சீரடி சாய்பாபாவையோ சத்ய சாய்பாபாவையோ எந்த மனித பாபாவையும் நாம் பாபான்னு சொல்கிறது கிடையாது. கடவுளை தவிர நமக்கு இப்போ எந்த உறவும் கிடையாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.